ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 2:20 நியூஸ் தான். 24 ஹவர்ஸ் இப்போ நம்ம வீட்டில் ஓடுது. இதெல்லாம் யாரால? தலைவரால் மட்டும்தான். சரி வாங்க சில விஷயங்களை நம்ம பேசலாம். தளபதி பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றதோட 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் வந்து டிவி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 24 ஹவர்ஸ் நியூஸ் போய்கிட்டே இருக்குது. இது வீட்டில் இருக்கவங்க கூட பரவாயில்ல, வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களும் வேலை செய்கிறாங்க, இல்லைலாம் சொல்லலை. ஆனால் வேலை செஞ்சுட்டு டிவியை பார்க்க முடியுது. வேலைக்கு போகிறவங்களால எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்களேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம் தெரியுமா? என்ன நடக்கும்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து பார்க்குறது, இல்லைனா ஃபோன் அடிக்கடி பார்க்குறது, கண்டினியூஸாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி சொல்லுங்களேன்? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க, என்னென்னவோ நடந்திருக்கு. ஆனால் நம்ம நியூஸ் பார்க்க மாட்டோம். சிஎம் எலெக்ஷன் ரிசல்ட் பார்க்குறதே காலையில் பார்த்துட்டு நம்மளாம் ஓடினவங்க தான். ஆனால் நம்ம அப்பா அம்மா தான் உட்காந்து பார்ப்பாங்க. அது கூட கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனால் இது என்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு டிவி ஆன் பண்ணது நியூஸ் சேனல். வேலையை விட்டு காலையில் போனோன்னா நியூஸ் என்ன இருக்குது, யூடியூப் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு என்னென்ன போயிட்டுருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்குறது. அப்புறம் வேலை விட்டு முடிஞ்சோடனே பார்க்குறது, லஞ்ச் டைமில் பார்க்குறது. இப்போ ஒரே நியூஸ். இதுதான் வந்து எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான், தளபதி மட்டும்தான்.